வணக்கம். ஆலனால் தோழி வள்ளி பேசுறேன்ப்பா. ஜனவரி 1 ஆலனால் புத்தகத்தில் இருந்து. நான் புரிந்து கொண்ட விதத்தில். என்ன போட்டிருக்கிறான்னு பார்த்தலாமா? இந்த ஆண்டு ஒரு எழுதப்படாத புத்தகம். என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் முதல் நாள் எழுதப்படாத புத்தகமா புது வருஷத்துக்கு நம்ம நுழையிறோம். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. இந்த ஆண்டு ஒரு எழுதப்படாத புத்தகம். அதில் ஆல் அனான் கருத்துக்களை தினமும் பயன்படுத்தி ஆலனால் வரத்துக்கு முன்னாடி ஆலனால் கருத்துக்கள்னா என்னன்னே தெரியாது. ஆனா ஆலனால் வந்த பிறகு அதுல இருக்கிற பாடத்தை படிச்சு அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. ஆலனான் கருத்துக்களை தினைக்கும் என் வாழ்க்கையில நான் பயன்படுத்தி அதில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் வளர்ச்சியும் நான் பதிவு செய்வேன். கடந்து வந்த ஆலனால் தோழி நிறைய பேர் இருப்பாங்கப்பா. அவங்களோட தெம்பு பலத்தை நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப நானும் ஆலனால் மீட்டிங்குள்ள வந்து எனக்கும் தெம்பு பலம் எடுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது, சொல்றதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. அதை நான் பதிவு செய்வேன். என்னெல்லாம் பதிவு செய்யலான்னா, இங்க கிடைச்ச அனுபவம் தெம்பும் பதிவு செய்யலாம், வாழ்க்கை முறையை பதிவு செய்யலாம். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. நான் பதிவு செய்வேன். தாங்க முடியாத ஒரு பிரச்சனையுடன் நான் வாழ்ந்து கொண்டிருந்தால், நான் வரத்துக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள். ராக்பாட்டம் காலம். ராக்பாட்டம்னா எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டு இருக்கும். கடவுளே கதின்னு கையை தூக்கி இருப்போம். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. ஒரு பிரச்சனையுடன் நான் வாழ்ந்து கொண்டிருந்தால், அது என்ன பிரச்சனை? குடி நோய். நான் வரத்துக்கு முன்னாடி குடி நோயின்னு தெரியாது. அது நம்ம வீட்டுக்கு வந்துட்டோன்னா அது பிரச்சனை தானே. அதுதான் இந்த இடத்துல அழகா வலியுறுத்துறாங்க. கடைசி புகலிடமாக நான் ஆல் அனானை ஏற்றுக்கொண்டேன். கடைசியா நான் என் வீட்டுல குடி இருக்கிறதுனால அந்த குடி போக்குறதுக்கு அவ்வளோ விஷயம் கையாண்டு நான் தோத்துதான் போனேன். கோயிலுக்கு போயிருக்கிறேன், அவர் கையில கயிறை கட்டி இருக்கிறேன், விரதம் இருந்திருக்கிறேன், ஒரு படி மேல போய் எல்லா விஷயங்களும் பண்ணேன். ஆனா நான் என்ன ஆச்சு? நான் தோத்துதான் போனேன் அந்த குடி நோய்க்கு முன்னாடி. ஒரு வழியா 4 நாள் ப்ரோக்ராம்குள்ள வந்துட்டேன். இதுதான் என்னோட கடைசி புகலிடம். இந்த இடத்துக்கு வந்தா நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே எனக்கு புரிய வந்தது. ஏன்னா அன்னைக்கு போய் நான் நிம்மதியா தூங்கினேன். அதுதான் மாபெரும் சக்தி. அப்ப இந்த இடத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நான் ஆல் அனானை ஏற்றுக்கொண்டேன். ஆல் அனான் கருத்துக்களை என்னுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் தினசரி கடைபிடித்தால் என்னால் இந்த பிரச்சனையினை சமாளிக்க முடியும் என்று தெரியும். ஆலனால்குள்ள வந்தாச்சு. அப்ப ஆலனால் வாழ்க்கைய நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் ஆலனாலோட டூல்ஸை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். இதை என் வாழ்க்கையில நான் கடைபிடிச்சால் எனக்கு ஒரு நாள் அடிப்படையில மன அமைதி தக்க வச்சுக்க ஆலனால் படிப்பினை எனக்கு சொல்லி கொடுக்குது. அது என்ன ஆலனால் படிப்பினை? 12 வழிமுறை, கொள்கை வாசகங்கள், ஒரு நேரத்தில் ஒரு நாள் மட்டும் புக்கு, மாறும் துணிவு இருந்த புக்கு, இதெல்லாமே நம்மளுக்கு வாழ்க்கை கல்வியை சொல்லி கொடுக்கும். அதை நான் தினசரி கடைபிடிக்கணும். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. நான் படிக்கணும், பயிற்சி பண்ணணும்,
என்னோட வாழ்க்கையை மேம்படுத்தணும். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. குடிநோயாளி சொல்வதையும் செய்வதையும் என்னை பாதிக்க நான் அனுமதித்தால், அழகா சொல்லிட்டாங்க. அண்ணானுக்கு வரத்துக்கு முன்னாடி குடியால பாதிக்கப்பட்டோம். அந்த குடியால அவ்வளோ வாழ்க்கைய நம்ம வாழல, கஷ்டத்திலையும் கவலையிலையும் இருந்தோம். ஆலன்னானுக்கு வந்த பிறகு, அம்மா அது நோய்மா, அம்மா அது நோய்மா, நோயை தனியா நோயாளிய தனியா பிரிச்சு பாருங்க. எங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம்னா அண்ணானுக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. குடிநோயாளி சொல்வதையும் செய்வதையும் என்னை பாதிக்க நான் அனுமதித்தால் என்னுடைய இந்த ஆண்டின் ஏடுகளில் கரையும் கருப்பு படியும் என்று எனக்கு தெரியும். அப்போ ஒரு நாள் வேஸ்ட் ஆயிடும்லப்பா. நாள் வரத்துக்கு முன்னாடி அவர் குடிச்சிட்டு வந்து சண்டை போடுவாரு, நான் குடிக்காம சண்டை போடுவேன், அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு நாள் அற்புதமான நாள் வந்து எவ்வளவு வீணான நாளா மாறி இருக்குது. ஆனா நாள் வந்த பிறகு ஒரு நாள் வாழ்க்கைமா, கணவர் குடிச்சிட்டு வந்தாலும் அந்த இடத்துல நீங்க விலகி நிற்க கத்துக்கங்கம்மா, நாள் சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி விலகி நிற்க கத்துக்கலன்னா அந்த ஆண்டின் ஒரு நாள் அந்த ஏடுல கருப்பு படியும், அந்த நாள் வீணான நாளா மாறும். அழகா சொல்றாங்கப்பா. கடவுளுக்கு நன்றி என்று எனக்கு தெரியும். நாள் வந்த பிறகு நம்ம ஒரு நாள் வாழ்க்கை வாழுறோம். கணவர் குடிச்சிட்டு வந்து அவர் சண்டை போடும் போது நம்மளும் திருப்பியும் சண்டை போட்டால் அந்த நாள் வீணான நாள், அது எனக்கு தெரியும். அதுதான் அழகா இந்த புத்தகத்துல போட்டு இருக்கிறாங்க. எப்பாடுபட்டாவது இதை தவிர்க்க நான் முயற்சிப்பேன். நான் எப்படின்னா சண்டை வராம நான் முயற்சி பண்ணுவேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா என் வாய்க்கு ஜிப்பு போடணும், நான் அமைதியா இருக்க கத்துக்கணும், நான் அந்த இடத்தை விட்டு கடந்து போகணும். இதெல்லாமே எனக்கு கஷ்டமான பயிற்சி. ஆனா நான் இஷ்டப்பட்டு பண்ணணும், அதுக்கு நான் முயற்சிப்பேன். அந்த தருணங்களில் என் வாழ்க்கை மீது மட்டும்தான் எனக்கு ஆதிக்கம் இருக்கிறது. பாருங்க, அந்த ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு நிமிஷமும் அந்த மாதிரி சமயத்துல என் வாழ்க்கையில மட்டும்தான் எனக்கு சக்தி இருக்கு. அப்படி நம்ம புரிஞ்சு வாழும் போது வாழ்க்கை அவ்வளவு சுலபமா இருக்கும்பா. ஆனா கஷ்டமான பயிற்சி, இஷ்டப்பட்டு பண்ணணும்னு அழகா சொல்றாங்க. ஆதிக்கம் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டே நான் செயல்பட வேண்டும். என் மேல கவனம் செலுத்தி அந்த நாளை அழகா ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு நிமிஷமும் கடவுள் கையை பிடிச்சு நான் அந்த நாளை கடக்கும் போது அவ்வளோ இனிமையான வாழ்க்கையா இருக்கும்பா. அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. என்பதை நினைவுபடுத்தி கொண்டே நான் செயல்பட வேண்டும். அழகா சொல்லி முடிக்கிறாங்க. மேலான சக்தி ஒன்றினை சார்ந்திருக்கும் போது, நான் வரத்துக்கு முன்னாடி எப்போ கோயிலுக்கு போவோம்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை எப்ப நேரம் இருக்கோ அப்பதான் பகுதி நேரமா கோயிலுக்கு போவோம். ஆனா நாள் வந்த பிறகு நம்ம எப்பெல்லாம் மீட்டிங் போறோமோ அப்பெல்லாம் கடவுள் பக்கத்துல நம்ம கூட இருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. மேலான சக்தி ஒன்றினை சார்ந்திருக்கும் போது எந்த தீமையும் என்னை பாதிக்காது என்று உணர்வுடன் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியிலும், ஒவ்வொரு நிமிஷத்திலும்
என்னை வழி நடத்தி செல்ல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். யாருக்கிட்டனா? கடவுள்கிட்ட. நம்ம ஆலனால் மீட்டிங் பிடிக்க 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 கடவுள் பக்கத்தில் இருப்போம். ஆலனால் மீட்டிங்னா என்ன? எல்லாருக்குமே கேள்வி வரும். குடிநோயாளி மனைவிக்கான மீட்டிங் தான் ஆலனால் மீட்டிங். இந்த மீட்டிங்ல தொடர்ந்து வர 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 குடிநோயாளி கூட வாழற வாழ்க்கையோட அந்த குணக்கோளாறுகள் சொல்லுவாங்க. அந்த குணக்கோளாறுகளை சமாளிக்க ஆலனால் திட்டம் எனக்கு பெரும் உதவியா இருக்குது. அப்ப இந்த மீட்டிங்குள்ள வந்துட்ட பிறகு கடவுள் நம்ம கைய டைட்டா பிடிச்சுக்கின்னு ஒவ்வொரு நிமிஷத்திலையும் ஒவ்வொரு மணி நேரத்திலையும் நம்ம கூடவே இருக்கிறாருப்பா. அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. இன்னும் ஒரு வாட்டி அந்த பாயிண்ட படிச்சிடலாமா? மேலான சக்தி ஒன்றினை சார்ந்திருக்கும் போது எந்த தீமையும் என்னை பாதிக்காது என்கின்ற உணர்வுடன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியிலும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் என்னை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். யாருக்கிட்டனா? கடவுள்கிட்ட. அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் அவரிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஆலன்னானுக்கு வரத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போனாதான் நம்ம பிரச்சனைய சொல்லுவோம். ஆனா ஆலனால் வந்த பிறகு காலையில தூங்கி எழுந்துக்கும் போதே கடவுளே உன் சித்தபடி வழி நடத்துங்க கடவுளே, என் கைய பிடிச்சுக்கங்க கடவுளே, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன், அதுக்கு கோடான கோடி நன்றி கடவுளே அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நான் நினைவுபடுத்திக்கணும். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்றாங்க. ஏனெனில் அவர்தான் நான் செல்ல வேண்டிய வழியினை எனக்கு காட்ட போகிறார். ஏன்னா கடவுள் தான் என் வாழ்க்கைய வழி நடத்தி செல்ல போறார். என் வாழ்க்கைய முழுசா கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் சித்தபடி நான் வாழும்போது வாழ்க்கை ரொம்ப பேரின்பமா இருக்கும். அதுதான் இந்த இடத்துல அழகா சொல்லி முடிக்கிறாங்கப்பா. கடவுளுக்கு நன்றிடா. தேங்க்யூ.